எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்ஸ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்ஸோட ப்ரைஸ் பேசும்போது கிரிப்டோ கான்ஸோட டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $80,400 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ இது வேணாம். ஸோ இந்த லெவலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓகேங்களா, இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஸோ தற்போதைக்கு இது ரெண்டு மட்டும் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்க்குறோங்க. ஸோ ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 49,000லேருந்து நல்ல ஒரு ஹெவியாக பம்ப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஆகிட்டு இப்போ இந்த கன்சல்டேஷனை பிரேக் டவுன் ஆகிட்டு ப்ரைஸு கீழே வருது. ஓகேங்களா, ஸோ கீழே வர்றது எங்கே வரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 78,700 79,000 வச்சுக்கலாங்க ரவுண்டாக. ஸோ 79,000லேருந்து 71,000 ஓகேங்களா. ஸோ இங்கே தான் இந்த டிமாண்ட் இருக்குது. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான் தற்போதைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இது டெய்லி டைம் ஃப்ரேமு. ஸோ கரெக்டாக ப்ரைஸ் வந்து அந்த டிமாண்டை டேப் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, ஸோ 4 ஹவரில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த டிமாண்டை டேப் பண்ணோன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக புஷ் கொடுக்குது மேலே. சரிங்களா, ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு இந்த டிமாண்ட் வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிமாண்டை நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் வேணால் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து டெலகிராமில் நான் இந்த டிமாண்டை வரைஞ்சிருப்பேன். ஓகேங்களா, அந்த அப்டேட் கொடுத்துருப்பேன். அதை நீங்களும் வந்து போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு டிமாண்ட் ஏரியாவோ சப்ளை ஏரியாவோ நான் கொடுக்கும்போது அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் சார்ட்டில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து எதாவது ரியாக்ஷன் கொடுக்குதான்றது செக் பண்ணுங்கள். ஸோ தற்போதைக்கு இந்த ப்ரைஸு இப்போ இந்த இடத்த தொட்டவுடனே ரியாக்ஷன் நல்லா கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ 1:30 மணி கேண்டலோட அப்டேட் நான் கொடுத்துருக்க மாட்டேன். 1:30 மணி கேண்டல் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு பேரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போது 5:30 கேண்டலோட அப்டேட் 5:30 கேண்டல் ஓடின்னு இருக்குது. இந்த 5:30 கேண்டல் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா, ஸோ பெரிய புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகும் போது தான் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ்க்கான ஒரு வியூவே க்ரியேட் ஆகும். சரிங்களா, ஸோ அது எப்படின்றது நம்ம வந்து பொறுமையாக பார்ப்போம். சரிங்களா, ஸோ 4 ஹவர் அப்டேட் வந்துன்னு இருக்கோங்க. ஸோ ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகும். ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடுத்த வீக் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வீட்டில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் கொஞ்சம் நான் அந்த வேலையும் பார்த்துன்னு இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து பியரிஷா. ஓகேங்களா, இப்போ எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி இதுதான், என்னன்னா மார்க்கெட் அவ்வளோதானா பியர் ட்ரெண்டுக்குள்ளே போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேள்வி. ஸோ ஏன்னா 89 பிரேக் அவுட் ஆகி கீழே வந்ததுனால இது பியர் ட்ரெண்டுக்குள்ளே போயிடுச்சா அப்படின்னு கேள்வி. ஓகேங்களா, ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு பியர் ட்ரெண்டுக்குள்ளே போகலை. ஓகேங்களா, ஸோ பியர் ட்ரெண்டுக்குள்ளே போகலை. ஸோ தற்போதைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபிபனாக்கியோட ரேஞ்சோட ஒரு நிமிஷம், ஒரு ஃபிபனாக்கி ரேஞ்சோட அதாவது இந்த ஒரு பெரிய ரேஞ்சுக்கான ஒரு கரெக்ஷனாக தான் இருக்குது. ஓகேங்களா, கரெக்டாக அந்த 50% தான் டேப் பண்ணி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த 50% ஏரியாவை தான் டேப் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்க்கும்போது கூட உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சல்டேஷன் போட்டு திடீர்னு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பம்ப் ஆனா பார்த்தீங்களா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிபனாசியோட 50% ரேஞ்சு தான். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து ஃபிபனாசியோட 50% ரேஞ்சில் வந்து தான் மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பித்தான். சரிங்களா, ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸு இன்னும் பியர் ட்ரெண்டுக்குள்ளே போகல. சரிங்களா, ஒரு ஃபிபனாக்கியோட 50% ரேஞ்சில் தான் வந்து டச் ஆகி நிற்குது. சரிங்களா, ஸோ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 70க்கு கீழே, ஓகேங்களா, 70க்கு கீழே போகும்போது தான் நாம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி வரும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கிரிப்டோவோட இண்டெக்ஸ் ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் நான் வந்து டெலகிராம்லேயே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 17 ஏதோ சம்திங் இருக்குது. சரிங்களா, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் ரீட்டைலர்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிருப்பாங்க. முக்கியமாக சொல்லணுன்னா ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து காலி ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதனால தான் நான் படித்து சொல்கிறேன், ஃப்யூச்சர் ட்ரேட் மேக்ஸிமம் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு பண்ணுறது. சரிங்களா,
ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுதா இல்லையான்றது இன்றைக்கி டெய்லியோட கேண்டலோட க்ளோஸ் நம்மளுக்கு வந்து காட்டி கொடுக்கும். ஸோ டெய்லியோட க்ளோஸ் எப்படி நடக்குதுன்றது பார்க்கணும். அதே மாதிரி 4 hour கேண்டலோட க்ளோஸும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்றது பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து வீக்கெண்டு வேறு, ஸோ கரெக்டாக வெள்ளிக்கிழமை வேறு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மார்க்கெட் கொஞ்சம் ரியாக்ட் ஆகி மேலே போனால் நல்லா இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து பியரிஷ் ட்ரெண்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நம்ம புல்லிஷில் தான் இருக்கும். நம்மளுக்கு இன்னும் பியரிஷ்குள்ளே மார்க்கெட் திரும்பலை. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் என்னன்றது. சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ அப்புறம் இத்தீரியம் வருவாங்க. ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இத்தீரியம் போன ப்ரைஸ் லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2000 கிட்ட போயிட்டோம். ஓகேங்களா. ஸோ 2077 லோவுக்கு போயிருக்கான். ஓகேங்களா. ஸோ இத்தீரியம் தற்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு மெயினான லெவல் 2100 கீழே இருக்குது மெயினான லெவல். ஸோ அந்த இடத்துல இருக்க ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டை ட்ரிகர் பண்ணி இருக்கிறான். ஓகேங்களா. ஒருவேளை பிடிசி இன்னும் அந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே போகுதுன்னா இத்தீரியம் இன்னும் கூட கொஞ்சம் ட்ராப் ஆகலாம். சரிங்களா. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து ரிவர்சல் சைனுக்கான சைன் இன்னும் எதுவுமே வரல. ஸோ ரிவர்சல் சைன் வரும்போது நான் கண்டிப்பாக வந்து என்னுடைய டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா. டெலகிராம் சேனலில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராமில் வந்து இதுமாரி ரிவர்சல் சைன் ஏதாவது கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ பிடிசி வந்து ஸ்டில் நம்மளுக்கு புல்லிஷ் இருக்குது. அதே மாதிரி ஆல்ட் சீசனே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ட் சீசன் கண்டிப்பாக வரும். ஸோ ஆல்ட் சீசன் வந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த சீசன் வந்து எண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஆல்ட் சீசனுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு பேனிக், ஒரு ஷேக் அவுட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த மேக்ஸிமம் ரீட்டைலர்ஸ் வந்து டோட்டலாக வந்து இந்த இடத்துல வந்து கிவ் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் அதிக நாள் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மார்க்கெட் வந்து அதோட பெனிஃபிட்டை கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணும்போது டாமினன்ஸை பற்றி பேசுகிறேங்க. ஓகேங்களா. டாமினன்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவாகவே நான் போட்டு பேசுகிறேன் இது என்னன்றது. ஓகேங்களா. ஸோ எனக்கும் கொஞ்சம் டைம் இல்லாததுனால வந்து கொஞ்சம் இதுவாகவே இருக்கும். ஸோ March 15க்கு மேலே தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாவேன். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறேன். ஸோ முடிஞ்சால் நடுவில் டைம் கிடைக்கும் போது பிடிசி டாமினன்ஸ்க்கு தனியாக நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பிடிசி டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதை மேக் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா. ரைட். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.